நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இயற்கை வேளாண்மையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகளை வாங்கி சென்னை மாநகரில் சந்தைப்படுத்தி வருவது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரில் இந்த இயற்கையில் விளைவிக்கப்படுகின்ற காய்கறிகள் கனிகளை வாங்கி சென்னை மாநகரில் உள்ள மக்களுக்கு நஞ்சில்லா ஒரு காய்கறிகளை வழங்கி வரக்கூடிய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் என்ற சந்தை அமைப்பின் பொறுப்பாளர் தனசேகரன் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். உங்கள் இயற்கை வேளாண்மை சந்தை எப்படி போயிட்டு இருக்கு சார்? 12 ஆண்டுகளாக இந்த ஆர்கானிக் மீது இருக்கின்ற அந்த மோகத்தின் காரணமாக அனுதினமும் சாப்பிடுகின்ற வாய்ப்பை எனது பெற்றோர்களினுடைய புண்ணியத்தின் காரணமாக இந்த இயற்கை உணவுகள்லாம் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ரயில்வே பணியிலிருந்து ஓய்வு பெற்று 2020ஆம் ஆண்டு இந்த கொரோனா காலம் முடிந்த பிறகு அக்டோபர் மாதம் விஜயதசமி அன்று இயற்கை விவசாயிகள் சந்தை சென்னையில் திருவான்மியூர் உள்ள இடத்துக்கு சென்று அடியேன் வாலண்டியராக 10 நாட்களில் இயற்கை விவசாயிகள் சந்தையோடு இணைந்து நான் இருக்கின்ற பெருங்களத்தூரிலே பணி ஓய்வு நிறைவு பெற்றவுடன் 10 நாட்களில் இயற்கை விவசாய சந்தையினுடைய பிரான்சைஸ் எடுத்து பெருங்களத்தூர் மக்களுக்கும் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கும் 3 ஆண்டு காலமாக இந்த பணியினை இயற்கை பணியினை செய்து கொண்டிருக்கிறேன். எனது இறுதி மூச்சு உள்ளவரை மக்கள் மற்றும் விவசாயிகள் சேவையிலே ஈடுபடுவேன் என்ற இந்த தகவலை இன்றைய தினம் பதிவு செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கை விவசாயிகள் சந்தையானது இதனுடைய ஸ்தாபகர் மதிப்பிற்குரிய ஐயா அனந்து அவர்களால் 10க்கு 10 சின்ன இடத்துல முதல்ல கூட்டமைப்பில் ஐயா அவர்கள் தொடங்கினார்கள். ஸோ அந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அனந்து ஐயாவுக்கு எங்களது குழுமத்தின் சார்பாக எங்களது கூட்டமைப்பின் சார்பாக முதலில் அவருக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம் என்ற தகவலையும் பதிவு செய்ய கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாத சமயத்தில் எல்லாம் எங்கே பார்த்தாலும் நஞ்சு, எதிலும் நஞ்சு. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இப்படி ஒரு கூட்டமைப்பினை உருவாக்கி சென்னை மாநகர் பெருமக்களுக்கு பலவித இயற்கை விவசாயிகள் மூலமாக பெறப்பட்ட காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கீரை வகைகளாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் ஆர்கானிக் முறையிலே செய்து இதை வழங்குகிறார்கள் என்ற விவரத்தை கேட்டறிந்து எங்களுடைய வழிகாட்டி மதிப்புக்குரிய அனந்து ஐயா அவர்கள் எங்களெல்லாம் போய் அந்த இடத்துல போய் பார்க்க சொல்லுவார். நாங்களாம் போய் பார்த்து பிறகுதான் அதுவும் அங்கே அந்த ஃபார்ம் மட்டும்தான் பார்க்குறாங்களான்னு சொல்ல மாட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஃபார்ம் எதனாச்சும் இன்ஆர்கானிக்கில் பண்ணால் கூட இது வருமே அப்படின்ற பதிவையும் எங்களுக்கெல்லாம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவார். அதனால் நீங்கள் நம்ம போகிற ஃபார்மை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, அக்கம் பக்கத்தில் யாருன்னா பண்ணுறாங்களா, ஏன்னா காற்று மூலியமாக இங்கேயும் நஞ்சு அடையும். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், அக்கம் பக்கத்துலேயும் சுற்றி போய் பார்த்துட்டு வருவோம். ஒருத்தர் மட்டும் போக மாட்டோம், கூட 2-3 பேர் சேர்ந்து போவோம். ஸோ அப்படியாக ஒரு மாதம் ஃபுல்லும் ஒரு ஷெடியூலை போட்டு அந்தந்த மாதத்துக்கு யார் யாரெல்லாம் எங்கெங்கே போய் அனுப்பிச்சு இயற்கை அது சர்ப்ரைஸ் விசிட்டு. நாங்கள் அன்றைக்கி காத்தால போகும்போது மட்டும்தான் காத்தால வரோன்றது தெரியணும். ஏன்னா அந்த ஃபார்மர் அங்கே இருக்கணும் இல்லையா, ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம அங்கே போகிறதுக்கு அந்த பர்பஸ் சர்வ் ஆகணும். ஸோ அப்படியாக இந்த இயற்கை விவசாய சந்தையினை 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி துவக்கி இன்றளவும் சென்னை மாநகரத்திலே ஒவ்வொருத்தருடைய ஆழ் மனதிலுமே இயற்கை விவசாயிகள் சந்தையானது செயல்படுகிறது என்ற விவரம் இன்றைய மார்க்கெட்டில் இருக்கிற அந்த இன்ஆர்கானிக் மார்க்கெட்டில் இன்னைக்கு பெரும் வெற்றி பெற்றிருக்கிறது ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட். அதை எனது மார்த்தட்டி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஸோ அப்படியாக பெருங்களத்தூரிலே 3 ஆண்டுகளாக அடியேன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதில் என்ன எனக்கு மகிழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு என்னை முழுமையாக ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதல், ஏன்னா நல்ல கம்பெனியாக இருக்குது, அதுவும் நம்ம இப்போது செய்யக்கூடிய அந்த இயற்கை ஆர்கானிக் விவரங்கள் எல்லாம் அடங்கிய கம்பெனியாக எனக்கு அன்றைக்கி முதல் நாள் அறிமுகப்படுத்தும் போது இயற்கை விவசாய சந்தையில் உள்ளே போகிறேன்.
அப்போ உள்ளே போகும்போது எனக்கு மகிழ்ச்சியாக போச்சு. ஏன்னா இந்த சூழல் கிடைக்கலையே, கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி மத்தியில் இப்படிப்பட்ட காய்கறிகளும் இப்படிப்பட்ட அதுவும் வரவங்களாம் யார், பெரிய பெரிய காரில் வந்து இறங்கி வாங்குவாங்க. ஒரு 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 சில அனுபவங்கள் கூட இருக்கிறது. சொல்லுங்க, விரிவா சொல்லுங்க. அந்த நாங்கள் உள்ளே போகும்போது நடிகர் நடிகைகள் கூட பக்கத்தில் வந்து என்னுடைய நாங்கள் பர்ச்சேஸ் எடுக்கும்போது அவங்களும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஐயாவை ஒரே நாள் தான் மீட் பண்ணேன். இருக்கிற மகத்துவத்தை சொன்னேன். எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கு, ஏன் நான் பண்ணணும்யா அப்படின்னு. உடனே என்ன பண்ணார், 10 நாளில் பெருங்களத்தூரில் இம்மிடியட்டாக அதற்கு உண்டான தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து 10 நாளில் விஜயதசமி அன்று 2026 டேட்டு கூட சொல்கிறேன், 16/10 அன்றைக்கு 10 நாளில் துவங்கியவன். ஸோ இன்னைக்கு பரந்த இந்த சென்னை மாநகரில் 12 கடைகளோட 11 கடை இருக்குது. இப்போது அதிகாரப்பூர்வமாக இன்னொரு கடையும் இணைஞ்சிருக்காங்க. ஸோ மேலும் மேலும் என்னுடைய அபிலாஷை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து ஊரிலேயும் இயற்கை விவசாயிகள் சந்தையானது தொடங்கப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு புண்ணிய காரியம், தர்ம காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் இளைஞர்களாகிய அனைத்து நபரும் இதில் வந்து இன்வால்மெண்ட் ஆகணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 61 ஆண்டுகள் ஆகியும் அடியேன் ஒரு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டதன் காரணமாக அந்த கொரோனா காலத்தில் ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்களுடைய பேச்சை நான் வந்து அந்த கொரோனா பீரியடில் உட்காந்து கேட்டு 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 எனக்கு வந்து அப்படியே ஒரு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தோன்றாதா என்று, அப்படிப்பட்ட இயற்கை உணவுப் பொருட்கள் நம்ம சென்னை மாநகரில் கிடைக்காதான் என்று ஏங்கி கொண்டிருந்த சமயத்தில் நெட்டில் போட்டு பார்க்கும்போது இயற்கை விவசாயிகள் சந்தை, அடடா இவ்வளோ வருஷமாக செயல்படுதே இந்த இயற்கை விவசாய சந்தையை, நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே, சரி இந்த வாய்ப்புனாச்சும் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு அன்னைக்கு நேரடியாக போய் பார்த்து அதுக்கு உண்டான ஏற்பாடு. எங்கே போய் பார்த்தீங்க சார்? திருவான்மியூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸு. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃபீஸில் ஐயா இருப்பாங்க, அனந்த ஐயா இருப்பாங்க. அவரை போய் நேராகவே நான் பார்த்தேன். நேராக போய் இப்போ பார்த்து அவர்கிட்ட இது மாதிரி என்னுடைய அபிலாஷைகள்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். அவர் வந்து அந்த வயதின் மூப்பு அடிமை காலமான எனக்கு அறிமுகப்படுத்தினவரும் அங்கே இருக்கிற ஒரு நண்பர், குறிப்பிட்டு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த நண்பரால் ஐயா அவர்களுடைய உந்துதல், அவர் வழிகாட்டுறத இந்த கடந்த 3 ஆண்டுகளாக பெருங்களத்தூரில் சென்னை மக்களில் அங்கே கூடுவாஞ்சேரி, அதே மாதிரி மகேந்திரா சிட்டியிலேருந்து வந்து வாங்குறாங்க, காட்டாங்குளத்தூர்லேருந்து வந்து வாங்குறாங்க. ஸோ அப்படியாக இன்றைக்கி இயற்கை விவசாயிகள் சந்தையானது பெரும் வெற்றி சென்னை மாநகரை சுற்று வட்டாரத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்றென்றும் மக்கள் மற்றும் இயற்கை விவசாயிகள் சந்தையானது மக்களுடைய சேவையை தொடரும் தொடரும் தொடரும். இப்போ இயற்கை விவசாயம் என்பது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு, அதை சொல்லுங்க. அதாவது இயற்கை விஞ்ஞானி மதிப்பிற்குரிய ஐயா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஊரா சென்று இயற்கை, அதாவது இன்ஆர்கானிக் பண்ணவங்களெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணும் புனிதமான பணியை தொடர்ந்து செய்ததின் காரணமாக இன்னைக்கு நம்மாழ்வார்கள் அவருடைய பிள்ளைகளாக என்னை போன்றவர்கள், என்னை சார்ந்த உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள் அனைவருமே இயற்கையின் மீது பித்து கொண்டு, ஏன்னா நம்மாழ்வார் ஐயா அவர்கள் தன்னுடைய சுயநலத்தை பார்க்காம பொது நலமாக அவருடைய மத்திய அரசு வேலையையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம மக்களுக்கோசரம் எதிர்கால சந்ததியினர்கள், எதிர்கால தலைமுறையினர்கள் நன்றாக வாழணும் அப்படின்ற நோக்கத்தோடு நம்ம தமிழ்நாட்டை மட்டுமன்றி இந்தியா ஃபுல்லுமே ஐயா அவர்கள் இந்த இயற்கை விவசாயத்துக்கு மறு வடிவம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவரை வந்து இந்த தருணத்திலே நாம் வந்து ஒவ்வொருவரும் நாம் இன்னைக்கு இயற்கை விவசாயம் இவ்வளோ பொருள் வந்து நம்ம இயற்கை விவசாயிகிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஐயா நம்மாழ்வார் அவர்கள் ஏற்படுத்திய மாற்றம். ஸோ அந்த மாற்றத்தை நம்மாழ்வார் பிள்ளைகளாக இருந்து என்றென்றும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இதனை இந்தியா ஃபுல்லும் பரப்புவார்கள் என்றது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஐயா அவர்கள் வானகரம் அந்த இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைய தலைமுறைகள் இன்ஃபோசிஸில் இருக்கிறது வராங்க. அதே மாதிரி ஐடி செக்டார் அதில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் அங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறாங்க தொழிலில் இருந்துக்கினே. ஏன்னா எதிர்காலத்தில் இன்னும் குறிப்பாக ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப அருமையான கொஸ்டின். அடுத்த 100 ஆண்டுகளுக்கு உலகமே ஆர்கானிக் உணவுகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருக்காங்க, இயற்கை உணவுகளை ப்ரமோட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மருத்துவர்கள் தங்களது அபிலாஷைகளை அந்த
அவர்களுடைய நோயாளிகளிடம் வந்து இயற்கை உணவை எடுத்துக்கன்னு அறிவுரை வழங்குறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் நோயாளிகளுடைய தாக்கமானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதிலிருந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா அந்த மருந்து மாத்திரைகளோடு இது மாதிரியான ஒரு இயற்கை உணவுகள், நஞ்சில்லாத இயற்கை உணவுகள். ஸோ நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு. அதனால இதுதான் தமிழ் மக்கள் என்றென்றும் இது வந்து தேனீக்கள் மாதிரிங்க ஐயா. இதுக்கு வந்து விளம்பரம்லாம் தேவையில்லையா. இயற்கை உணவுகளுக்கு விளம்பரம் தேவையில்லை. அதேவாதி சர்டிஃபிகேட்டை விட ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை விவசாயிகள். கரெக்டுங்களா? ட்ரஸ்ட் ஒர்த்தி பர்சன், நம்பகம் வாய்ந்த, நம்ப தகுந்த விவசாயிகள் இயற்கை விவசாயிகள். ஏன்னா தன்னுடைய தலைமுறையும் அவர்களை சார்ந்த இந்த தொழில் வந்து பின்னாடி வரணும் அப்படின்னா என்றென்றைக்குமே இயற்கை விவசாயம், இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. இது ஐயானுடைய திருவாக்கு. விவசாயிகள் மத்தியில் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. இப்போ இயற்கை விவசாயமும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வர சொல்றீங்க. பொதுமக்களும் வந்து அந்த இயற்கை விவசாயத்தில் விலைக்கு வெட்ட பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுறாங்க. இதுல வந்து தமிழக அரசுடைய பங்களிப்பு, உத்வேகம் என்னவாக இருக்கணும்? இப்போ நல்ல சரியான கொஸ்டின் ஐயா நீங்க கேட்ட கேள்வி. அதாவது உதாரணத்துக்கு சிக்கிம் மாநிலமானது அதனுடைய சட்டப்பேரவையில் சொல்றாங்க ஐயா, 100% இயற்கை விவசாயம் சிக்கிம் மாநிலத்தில் நடைபெறுகிறது என்ற உத்தரவாதத்தை முதல்வரே வந்து பதிவு பண்றாரு. அப்போ ஒவ்வொரு மாநிலமும் இதே மாதிரி ஆர்கானிக்கா மாற்றி வந்தாங்கன்னா நோயற்ற வாழ்வு, பெருவாழ்வு வாழலாம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு கேன்சர் வந்து அதிகமாகினே இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நோயின்னு வந்துட்டா மருந்து மாத்திரை தான், அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் டாக்டர்ஸ் தான் தெய்வங்கள். புரியுதுங்களா? அதோடு சேர்த்து நாம இயற்கை உணவுகளை சாப்பிட உடம்புல இருக்கிற செல்களானது பலம் பெறும். அப்போ அந்த நோயோடு இருக்கின்ற அந்த நோயாளிகள் இந்த இயற்கை உணவுகளை சாப்பிட நம்ம உடம்புல இருக்கிற செல்களும் என்ன ஆகும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று அவர்கள் மருத்துவர்கள் கொடுக்கின்ற அந்த மருந்தோடு சேர்ந்து வேலை செய்து அவங்களுடைய உயிரானது காக்கப்படும். இதுதான் இன்னைக்கு இயற்கை உணவுகளுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனால என்றுமே இந்த இயற்கை உணவுகள் நாளுக்கு நாள் கடந்த 12 ஆண்டுகள் OFM ஸ்டார்ட் பண்ணும் போது இயற்கை விவசாயிகள் சந்தைகள் தொடர்பதற்கு முன்னாடியே அப்போ இருந்த சிச்சுவேஷன், எவ்வளவு காய்கறிகள் எத்தனை டன் கொண்டு வந்தோன்றதை விட இன்னைக்கு அதை விட பல மடங்கு இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ இயற்கை விவசாயிகளும் அதிகமாக இருக்காங்க. அதான் இயற்கை விவசாயம் அதிகரிச்சிருக்கு. இயற்கை விவசாயத்துல விளைவிக்கப்படுகின்ற பொருட்கள் மீதான ஆர்வமும் விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு. இந்த இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்கணும், இந்த பொருட்களை வந்து உற்பத்தி அதிகரிக்கணும்னா அரசாங்கத்துடைய பங்களிப்பு என்னவாக இருக்க வேண்டும்? நிச்சயமாக பங்களிப்பு வந்து அரசாங்கம், இனி வருகின்ற அரசாங்கம் நிச்சயமாக இதை கடைபிடிக்கும். இப்போதைய அரசாங்கம் கூட இயற்கை விவசாயிகள் கேட்டு இன்னைக்கு வந்து பாருங்க, மில்லட்ஸ் ஆஃப் தி இயர் 2023 மில்லட்ஸ் ஆஃப் தி இயர் உலகமே பாராட்டும் வகையிலே மில்லட்ஸ் ஆஃப் தி இயர் 2023 அன்றைக்கு கடைபிடிச்சோம். ஸோ எவ்வளவோ மருத்துவர்கள், இயற்கை சார்ந்த நிபுணர்கள், சயின்டிஸ்ட்டு எல்லாம் அந்த மில்லட்ஸை பற்றி ஆராய்ஞ்சு அறிஞ்சு எல்லாமே டாக்டரேட் பட்டம் வாங்கி அதில் இருக்க பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது சில நாடுகள் இதை பற்றி தெரியாத நாடுகள் இவ்வளவு உணவு, ஆர்கானிக் உணவு இருக்கிறதா என்ற அந்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே இன்னைக்கு ஏற்பட்டு இன்னைக்கு 2023 உலக மக்கள் அறிந்து கொள்ளும் வழியிலே இந்த மில்லட்ஸ் இயர் ஆஃப் த கொண்டாடினாங்க. அந்த மில்லட்ஸ் இயரை உருவாக்கிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும், இயற்கை விவசாயிகள் சந்தை ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளுக்கும், இயற்கை விவசாயியின் சந்தையின் மூலமாகவும், இயற்கை விவசாயிகளுடைய கூட்டமைப்பு விருதுகள் மூலமாகவும், ஜெம் டிவி நேயர்களுக்கும், இதை பதிவு செய்ய வந்த கேமராமேன்கள் உங்களுக்கும், உங்களுக்கு பேட்டி எடுத்த நபருக்கும் எனது நன்றியையும் எங்கள் குழுமத்தின் நன்றியையும் பதிவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். ஜெம் டிவிக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண்மை நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.